இந்த பரமக்குடி தொகுதி நம்ம பரமக்குடி தொகுதியில் கணிசமாக இருக்கக்கூடிய தொகுதி தான் இது. 2001 புதிய தமிழங்கட்சி 10 தொகுதியில் போட்டிட்டது. அப்போது அந்த 10 தொகுதியிலையும் அதிகமான வாக்குகளை வாங்கிய தொகுதி பரமக்குடி தொகுதி. ஆனால் அன்று இருக்கக்கூடிய நிலை இன்று இருக்கா என்று கேட்டால் இல்லை. அந்த நிலையை மீண்டும் கொண்டு வர வேண்டும். இதை வெறும் ஜாதிக்கான பிராண்டாக வச்சக்கூடாது. இங்கே ஒரு அரசியல் தளம், தேவேந்திர அரசியல் தளம் ராமநாட்டில் பரமக்குடியில் இருக்கு என்பதை நம்ம நிறுத்த வேண்டும். அதுதான் நம்மளுடைய அடுத்த கட்ட இலக்கு. புதிய தமிழங்கட்சி பரமக்குடி தொகுதியில் போட்டியிடும். அதை வெற்றி பெறுவதற்கு எந்த எல்லைக்கு வேணாலும் புதிய தமிழங்கட்சி போகும். அதற்கு நம்ம உழைக்கணும். காரணம், இங்க நம்ம ஒரு கோரிக்கையா இனிமேல் வைத்து கொண்டிருக்க முடியாது. யார்கிட்ட கோரிக்கை வைக்கிறது? நம்ம 2011 அன்று அதிமுக கூட பல 3 முக்கிய கோரிக்கைகளை வைத்தோம். தேவேந்திர குல அரசாணை வேணும், இந்த அருந்ததி உள்ளொதுக்கீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை இது பண்ணணும், அப்புறம் தியாகியாருக்கு அரசு விழா அறிவிக்க வேண்டும் என்ற 3 கோரிக்கைகளை வைத்து தான் நம்ம கூட்டணிக்கு போனோம். கூட்டணிக்கு போய் அடுத்த 5 வருஷம் அவங்க கூட தான் போராட வேண்டியதாக இருந்துச்சு. இதெல்லாம் செஞ்சு கொடுங்க. நம்ம மக்களை யாருக்கு ஓட்டு போட வைத்தோமோ அவர்கள்கிட்டயே போய் திருப்பியும் நம்ம மக்களை போராட வைக்க வேண்டிய நிலைமை, அது நியாயமானது கிடையாது. அப்போ நம்ம மக்கள் ஓட்டு போட்டால் நம்மளுடைய பங்கும் அந்த ஆட்சியில் இருக்க வேண்டும். அதற்காக தான் டாக்டர் ஐயா அவர்கள் இந்த முறை அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு முழக்கத்தோடு நம்ம அரசியல் பயணம் தொடங்கி இருக்கிறோம். அதில் நமக்கான வலுவான தொகுதிகளை நாம் தேர்ந்தெடுப்போம். எந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி, அது திமுகவை தோற்கடிக்க வேண்டிய ஒரு கூட்டணியாக உருவாக்கி நம்ம அடுத்த முறை அதிகாரத்துக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஒரே குறிக்கோள். அது மட்டும்தான் நம்மளுடைய குறிக்கோளாக